சேமியாவில் வெஜ் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பாக்கெட் சேமியா, பட்டை, சோம்பு, கசகசா, பிரியாணி இலை, அன்னாச்சி பூ. அது அளவு வந்து 5 ரூபா பாக்கெட்டு. முந்திரி பருப்பு 20 ரூபா பாக்கெட் வாங்கினா சரியாக போகும். 5 சின்ன பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய கேரட்னா 1 போதும். 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி பழம், கொத்தமல்லி, நெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி பொடி, மிளகாய் தூள். ஃபஸ்ட்டு சேமியாவை எடுத்துகிட்டு நல்லா நொறுக்கி விடுங்க. பாஸ்மதி ரைஸ் சைஸ் வர்ற அளவுக்கு, ரொம்பவும் சிறுசாக வேணாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்காங்க. அது சூடானதும் நம்ம நொறுக்கி வச்சுருக்க சேமியாவை அதில் கொட்டிட்டு வறுத்து விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி கருகிரும். நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வருங்க. இது மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேனில் 3 கரண்டி எண்ணெயும் 1 கரண்டி நெய்யும் ஊற்றிக்காங்க. அது சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, கசகசா, அன்னாச்சி பூ அது எல்லாத்தையும் போட்டு ஒரு வறுத்து விடுங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நல்லா பொடியாக வெட்டி போட்டுக்காங்க. சின்ன வெங்காயம் நல்லா பொரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை உள்ளே போட்டுக்காங்க. நல்லா கிண்டி விடுங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுக்காங்க. போட்டு நல்லா தக்காளி பழத்தை நல்லா வேக விடுங்க. லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பேனில் வந்து பிடிக்கும், அதனால் கிண்டிக்கிட்டே இருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் பிரியாணி பொடியை போட்டுக்காங்க. நல்லா கிண்டி விடுங்க. மசாலா நல்லா வேகணும், இல்லாட்டி பச்சை வாடை வந்துடும். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்காங்க. இது வந்து நல்லா காரமாக இருக்கும். உங்களுக்கு நார்மல் காரம் வேணும்னா 1/4 ஸ்பூன் போட்டுக்காங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் முந்திரி பருப்பை லைட்டாக தண்ணியை தொளித்து மிக்சியில் போட்டு அடித்து இது மாதிரி ஊற்றிக்காங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. இது பேனில் பிடிக்கும், அதனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ரொம்பவும் பிடிச்சிருச்சாக்கு லைட்டாக தண்ணியை ஊற்றிக்காங்க. லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. இது மாதிரி எண்ணெய் சைடில் திரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிகளை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்காங்க. அதை நல்லா கிண்டி விடுங்க. எல்லா காயிலையும் இந்த மசால் வர்ற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. காய்கறி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1.5 உலக்கு காப்பிடி உலக்கில் 1.5 உலக்கு தண்ணி ஊற்றிக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்காங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சேமியாவை இதுக்குள்ளே போட்டுக்காங்க. போட்டு
ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க. இது மாதிரி பாதி தண்ணியாக வற்றினதுக்கப்புறம் லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அடியில் பிடிச்சிக்கிறோம். மெதுவாக கிண்டுங்க, ரொம்ப வேகமாக கிண்டினாலும் மாவு மாதிரி ஆயிரும், குழஞ்சு போயிடும். இது மாதிரி மெதுவாக கிண்டி விடுங்க. இது மாதிரி தண்ணியெலாம் வற்றினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை போட்டு லைட்டாக கிளறி விட்டுக்காங்க. சீப் அண்ட் டேஸ்டான சேமியா வெஜ் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.